இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார்ல, அதான் மோகன். பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப சாதாரணமா இருக்காரு. தன்னை நல்லவனா காட்டிக்க முயற்சி செய்யறாரு. ஆனா ஒரு உண்மை அப்படி இல்லை. ஆக்சுவலி ஒரு ஒன்னா நம்பர் கேரக்டர்லெஸ் பர்சனா இருக்காரு. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலி இது எனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அதான் இந்த பொம்பளை பொறுக்கி டைப்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே டைம்ல ரெண்டு பொண்ணோட சுத்துறான். உண்மையா? உன்னை தேடும் போது அப்படியே அவர் வீட்டுக்கு போனா வாசல்ல பார்த்தா அப்பதான் மீரா கார்ல வரா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு உள்ள போனப்போ வேற பொண்ணு நடுவல்ல இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. இது அசிங்கமான விஷயம் தானே? இது நீங்க பாத்தீங்க? என்ன இப்படி கேக்குறேன்னா என் கண்ணால பார்த்தாங்கிற. ஏன் நானே ஆரம்பத்துல அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீரான்னு தான் நினைச்சேன். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே ஹக் பண்றாரு பண்ண அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே, நான் வெளியே அப்படி நடந்து வர ஆப்போசிட்ல மீரா கார்ல வரா. அப்பதான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற யாரோ. இப்படிப்பட்டவன வந்தாள் இருப்பாரு. யுவன், நீங்க அங்க உள்ள இருந்த அந்த பொண்ணை பாத்தீங்களா? யார் அவ? எனக்கு அது முதல்ல தேவையே இல்லை. அந்த யாரை கட்டி பிடிச்சா அந்த அளவுக்கு போய் அந்த பொண்ணை பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு கிடையாது. ஆனா இது தப்பான விஷயம் இல்ல. அது யாரா இருந்தா பாவம், அந்த மீராவும் இந்த ஆளை நம்பி தானே வந்திருப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த ஆள் துரோகம் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல அம்மா தங்கச்சி பொண்ணுன்னு எல்லாரும் இருக்காங்கல்ல, இருந்தும் இப்படியா பிஹேவ் பண்ணுவான்? இது நல்லதுன்னு தோணுதா உனக்கு? ஏன் நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இல்ல? வீட்டு பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? பொண்ணுங்களா விளையாட்டு விஷயமா தன்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு விடுறதுக்கு முதல்ல இதெல்லாம் தப்புன்ற. கூட இருக்கவங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல. எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்ல நினைச்சேன், உங்க வீட்டு பொம்பளைங்களை பார்த்து வச்சுக்கோங்க, பக்கத்துல ஒரு கேடு கிட்டமா இருக்கான்னு. அவன் யாரோட வாழ்வான் போல. போதும், நிறுத்துங்க யுவன். இதுக்கு மேல நீங்க அந்த ஆளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. தப்பா ஒரு வார்த்தை பேசாதீங்க.